வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு செல்வா அவர்கள். வணக்கம். வணக்கம். சின்னதுரையினுடைய ஆதிக்க சாதி வெறியர்களால் சின்னதுரை அப்படிங்கிற 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தூத்துக்குடி மாவட்டம் நாங்குநேரில் நடந்த அந்த சம்பவம் தமிழ்நாட்டையே ஒரு பதைக்க வைத்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுது. பள்ளியில எப்படி இருக்கு, சாதிய இறுக்கங்கள் எப்படி இருக்கு, சாதிய பிரச்சனைகள் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு சமீபத்தில் அவங்களுடைய அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க. எவ்வளவு முக்கியமானதாக பாக்குறீங்க இன்னைக்கு? முதல்ல அந்த குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆன்லைன்ல பார்க்கும்போது 8 பேஜஸ் கிட்ட 650 பக்க அறிக்கை கொடுத்திருக்காருன்றது பத்திரிகைகள்லாம் பார்க்க முடிஞ்சது. எவ்வளவு முக்கியமானதாக நினைக்கிறீங்க பள்ளி கல்லூரிகளில் இன்றைய காலகட்டத்தில் இப்படியான ரெக்கமெண்டேஷன்ஸ் அதை அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றது எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறீங்க? முதலாவதாக நீங்க சொன்னது போல தமிழ்நாடு அரசாங்கம் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைத்து இப்படி பள்ளிகளில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாட்டில் களைவதற்கு என்ன விதமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குறித்து அதற்கான முன்முயற்சி எடுத்தது நான் பாராட்டத்தக்க விஷயமா பார்க்குறேன். அதே போன்று நீதிபதி சந்துரு அவர்களும் ஒரு நபர் குழு அவர் அரசாங்கம் அமைத்தாலும் அந்த குழு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள தன்னுடைய ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம ஜூன் 18ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திச்சு நீதிபதி சந்துரு அவர்கள் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தனக்கு கொடுத்தப்பட்ட ஒரு பொறுப்பை நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு பல்வேறு நபர்களிடம் அமைப்புகளிடம் கடிதம் எழுதிகளோ கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு பல பேரிடம் கேட்டிருக்காங்க. இப்படியான ஒரு விவரங்களை உள்வாங்கி அவர் அரசுக்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறது நான் வரவேற்கத்தக்க அம்சங்களா பார்க்குறேன். அதே நேரத்தில் நீங்க சொன்னது போல ஒரு 600 பக்கத்துக்கு மேற்பட்ட அறிக்கை நினைக்கிறேன். நம்ம அந்த இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் நம்ம கிடைக்குது. அப்புறம் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு 14-16 பக்கங்கள் தான் நமக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக இப்போ ஒரு முடிவுக்கு பரிந்துரைக்கு நீதிபதி சந்துரு கொடுக்குறாருன்னா இந்த பரிந்துரைக்கு ஏன் வந்தார்ன்றதுக்கான காரணங்கள் முன்னாடி 600 பக்கத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் ஏன் சொல்றேன்றதுக்காக பண்ணிருப்பேன். நம்ம நீட்டா நம்ம கையில இருக்கிறது ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகள் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை நீதிபதி சந்துரு அவர்கள் எப்படி பார்க்கிறார், அந்த கோணம் என்ன என்பது நமக்கு தெரியல. ஒரு விஷயம். ரெண்டாவது கவலை தரக்கூடிய விஷயம் அல்லது விமர்சிக்கக்கூடிய ஒரு முதல் விஷயமா நான் பார்க்கறேன்னா, அறிக்கையினுடைய நீங்க சொல்ற ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது. ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு பரிந்துரைகள் கூட தமிழில் இல்லாமல் இருக்கிறது எப்படி சரியாக இருக்குன்றது நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. அவரு அறிக்கை நீதிபதி ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தாலும் அதை ஒரு மொழியாக்கத்தில் கொண்டு அது சரியான வகையில் நமக்கு விவாதத்துக்கு சுற்றுக் விடும்பொழுதுதான் எல்லா தரப்பட்ட மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். தமிழ்நாட்டிலே தமிழில் ஒரு அறிக்கை கிடைக்கவில்லை அது எப்படி சரியாக இருக்கு. ஏன்னா இது முதல் முறையும் கிடையாது. பல அறிக்கையும் என்னன்னா ஆங்கிலத்துலாம் வெளியிடுறாங்க. நம்ம அப்புறம் அறிக்கை கொடுக்க உடனே விமர்சனம் பண்றோம். விமர்சனம் பண்ணி முடிச்சோன்னா அப்புறம் அது தமிழ்ல கொண்டு வராங்க. நம்ம ஸ்டெர்லைட் இதை ஒட்டி அருணாச்சல அறிக்கை அப்புறம் தமிழ்ல கொண்டு வந்தாங்க. இப்படி பலது நடக்கவும் செய்து நடக்காம இருக்கவும் செய்யுது. இந்த மாதிரி அறிக்கை தமிழ்ல வந்திருக்கு. முக்கியமான அறிக்கை தமிழில் உடனடியாக அரசு வெளியிட என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக இந்த அறிக்கையினுடைய பல்வேறு அம்சங்கள் நம்ம வரவேற்க தகுந்த அம்சங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்றது. ஜனநாயக சக்திகள் விரும்பக்கூடிய பல்வேறு பரிந்துரைகளை அறிக்கைகள் சுட்டி காண்பித்திருக்கின்றது. ஒன்று. ரெண்டாவது விவாதிக்கக்கூடிய அம்சங்களும் இந்த அறிக்கையில் இருக்கின்றது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும், இந்த அறிக்கையை சட்டமன்றத்துல கொண்டு இந்த அறிக்கையின் மீதான தன்னுடைய அரசனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்போது என்பது சட்டமன்றத்தில் முன்மொழியணும். அந்த முன்மொழியப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரும் அதில் கருத்து தெரிவிக்கப்பட்டு அது நடைமுறை கொண்டு வர வேண்டியது ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாடா இருக்குன்னு நான் பாக்குறேன். இந்த அறிக்கை வெளியானதுல இருந்து இன்னும் பெரிய அளவில் டிஸ்கஷன்லாம் அவர் கொடுத்தாரு. நேற்றைய தினம் பாஜக பிரஸ் மீட் கொடுக்கப்பட்டுச்சு. எச் ராஜா அவர்கள் கொடுத்திருந்தாரு. மிக கடுமையாக இந்த அறிக்கை எதிர்த்துனாங்க. குறிப்பாக இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களா நம்ம எடுத்துக்கலாம். கையில சாதி ரீதியான கயிறை கட்டக்கூடாது, சைக்கிள்ல அந்த சாதியை மென்ஷன் பண்ற மாதிரி பெயிண்ட்லாம் அடிச்சுக்க கூடாது, இப்படி முக்கியமாக பல விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. சாதி அடையாளங்கள் கூட பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்றதுதான் ரெக்கமெண்டேஷன். இந்த ஊர்ல டாமினன்ட் கம்யூனிட்டியில இருக்கவங்க பள்ளியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறது அண்ட் அதே இடத்துல அவங்க இருந்துட்டே இருக்குது, இது எல்லாமே இந்த சாதிய விஷயத்த அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸ்காலர்ஷிப் எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறது, சாதி ரீதியாக யார் என்னென்ன கம்யூனிட்டின்றதை ஓப்பனா வச்சிருக்குது, இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில பண்றது அண்ட் ஹராஸ் பண்றது. டீச்சர்ஸ் சாதி ரீதியாக இழிவுபடுத்துறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறிக்கையில.
இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது அப்படின்றது ஒரு லாங் ப்ராசஸ். அது எவ்வளவு தூரம் பண்ண முடியும், அது எவ்வளவு குறுகிய காலத்துல அதை பண்ண முடியும், இல்லை எவ்வளவு தூரத்துல அதை பண்ண முடியுன்றது அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இந்த சாதிய சமூகத்துல. அப்படி வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் வந்திருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் கூட இன்னும் பண்ணல. அதற்கு முன்னாடியே பாஜக தரப்புல இருந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆக்ரோஷம், கோபம் வெளிப்பட்டு பயங்கர கோபமாக, குறிப்பாக சாதிய பிரச்சனைகள்லாம் இதை அட்ரஸ் பண்ணல. இது இந்து மதத்தை எதிர்க்குது, வெளிப்படையாக இது ஒற்றை மதத்தை எதிர்க்குது. இவாஞ்சலிஸ்டிக்கல் ஃபோர்ஸஸ் பின்னாடி இருக்காங்க, மதமாற்ற சக்திகள் பின்னாடி இருந்து சந்திரவை இயக்கி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னு ஹெச் ராஜா குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? பாஜகவுக்கு ஏன் அவ்வளவு கொதிப்பாகுது இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது? பாஜக இப்படி பேசுவது நமக்கு ஆச்சரியப்படுதுள்ள. ஹெச் ராஜா அப்படி பேசுவதும் எனக்கு ஆச்சரியமா இல்லை. அவங்க இந்து என்ற போர்வையில யார் இந்து? உன்னுடைய இந்து சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய கட்சி பாஜக கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்தக்கூடிய கருத்தியலை உள்வாங்கி அது செயல்படக்கூடிய இயக்கம் தான் பாஜக. எனவே இவங்க ஒரு ஜனநாயகமாக சமூகம் மாறுவது எந்த வகையிலும் பாஜக விரும்பாது. இப்ப ஹெச் ராஜா அப்படி சொன்னதுக்கு உடனே யார் திரும்ப பதில் சொல்லிருக்கணும்? திரும்ப எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்கணும். ஏன் திரும்ப எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும்னு சொன்னா, இதுல சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இருக்கு இல்லையா, கையில சாதி கயிறு கட்டக்கூடாது, நெற்றியில இது மாதிரியான ஒரு மத அடையாளங்களோட வரக்கூடாது என்பதுக்கூடியான உத்தரவை முதலில் பிறப்பித்தது அதிமுக ஆட்சியில் தான். நீங்க 2019 அரசாங்கம் அப்படி ஒரு உத்தரவை விட்டது. உத்தரவு விட்டோன்னா உடனே அப்புறம் ஒரு இதே மாதிரி ரியாக்ட் பண்ண உடனே அப்ப இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி அமைச்சர் இல்ல அப்படின்ற மாதிரி அதை பசப்பக்கூடிய வேலையில பண்ணார். அப்போ ஒரு அதிமுக திமுக இரண்டும் திராவிட கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது அரசு எப்படி நடவடிக்கை எடுக்குன்ற வகையில சரியான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை பாஜக கட்சி எதிர்கொள்ளக்கூடியதை திராவிட கட்சிகள் கடுமையாக விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இப்ப பாஜக தரப்புல பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு என்னன்னா, பள்ளி என்பது கல்வி நிலையம் ஒரு மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு நவீன கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம். அந்த கல்வி நிலையத்துல படிக்கக்கூடிய மாணவர்களிடம் சாதி பாகுபாடு வருது, சாதிய வேறுபாடு வருது, அதன் பிறமாக மாணவர்களை தாக்குறாங்கன்னும் போது அதுல மிக முக்கியமா இருப்பது இந்த கயிறுகள் முக்கியமான அடையாளமா இருக்கு. அதுதான் அவர் இல்லைன்றாரு. பல இடங்கள்ல இந்து சமூகத்துல இருக்கவங்களே என்னன்னா, ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது அவங்க நோன்பு கயிறு கட்டக்கூடிய விஷயங்கள்லாம் பலது தெரியும். ஆனால் ஒவ்வொரு பகுதியில் ஒரு வட்டாரத்துல நீங்க தங்களுடைய சாதியை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக அந்த கயிறு கட்டுக்கொள்வதும் அது சார்ந்த வன்முறை உருவாவதும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. இது எதுவுமே மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை. எல்லா இடத்துலன்னா இந்த கயிறு கட்டுவது பள்ளி மாணவர்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துவதும் சாதிய வெறியை அந்த மாணவர்கள் மீது ஊட்டி அதன் மூலியமாக சக மாணவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, வெட்டுவது என்று எல்லா விதமான விஷயங்களுக்கும் இது போகுது. ஹெச் ராஜா என்ன நினைக்கிறேன்னா, இந்த சாதிய வேறுபாடு இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு கட்சி பாஜக கட்சி, அதை அப்படிதான் பார்க்கக்கூடிய கட்சியா இருக்கு. எனவே என்னன்னா அவங்க இந்த அறிக்கையை இப்படி பார்ப்பது எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமா இல்ல. நீங்க சொல்ற இந்த ஜாதி கயிறுன்ற மேட்டரை நிராகரிக்கிறாரு. அங்கேயே காமிக்கிறாங்க பிரஸ் மீட்லயே, நான் சகப்பு கலர் கயிறு கட்டிருக்கேன், பக்கத்துல இருக்கிற கருப்பு கலர் கயிறு கட்டிருக்காரு, இது என்ன ஜாதின்னு கேளுங்கன்னு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. ரிப்போர்ட்டர்ஸால ஆன்சர் பண்ண முடியல. சோ ஜாதி கயிறுன்ற ஒரு மேட்டரே இல்லை, எல்லாம் மதத்துல இந்து மதத்துல இருக்காங்க, பிடிச்ச கயிறை கட்டிக்கிறாங்க, அந்த ஃபேக்டே போய் அப்படின்றாரு. நான் பட்டியலே சொல்ல முடியும். எடுத்து வந்தேன்னா, இப்போ தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக பள்ளிகள் நடக்கக்கூடிய சாதி பாடுகள் பொறுத்து கள ஆய்வு நடத்தினாங்க. ஒரு 300க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்ட கள ஆய்வுல எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த பகுதியில் இந்த மாதிரியான கயிறு கட்டப்பட்டு அதன் மூலியமாக வன்முறை உருவாக்கப்பட்டது என்பதை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தெரியும். அதாவது ஹெச் ராஜா கிட்ட அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் பதில் சொன்னா அவர் கேட்டுருவாரா? ஒரு ரிப்போர்ட்டர் இல்ல சார், இந்த ஊர்ல இந்த மாவட்டத்துல இந்த சாதி இந்த கயிறோட வருது சார், அதனாலதான் சார் பிரச்சனை சொன்னா இவர் கேட்டுருவாரா? அதெல்லாம் கிடையாது. நான் இந்திய மாணவத்தில் இருக்கும் போதே பல மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல சாதி கயிறு கட்டு போயிட்டு அது மூலியமா அடி வாங்குமோ அடித்திருக்கிறாரு. நம்ம அந்த இடத்துல போராட்டம் நடத்திருக்கோம். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, எல்லா டைமும் நடந்துட்டு தான் இருக்கு. நடக்கலன்னு சொல்வதற்கான என்னன்னா பொய் பேசுறாரு ஹெச் ராஜா. ஏன்னா அவர் சாதிய பிடிமானம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆள். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னெடுத்த அந்த கலாய்விலே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிகள் ஆசிரியர்கள், ஒரு சில பள்ளிகள் ஆசிரியர்களே இந்த சாதி அடையாளத்தோடு கயிறு கட்டி வரக்கூடிய ஒரு மாணவர்களை அடையாளம் கண்டு இந்த மாதிரியான நம்ம கயிறு கட்டக்கூடாது என்பதை ஆசிரியர்கள் எடுத்த முன்னெடுப்பால அந்த இடத்துல இந்த மாதிரி கயிறு அணிவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில ஆசிரியர்கள் எடுத்த முயற்சியை அந்த பள்ளிகள் பேர் விட்டு எங்கெங்க எடுத்த முயற்சி இருக்குன்றதை விரிவாக அந்த களவு ஆய்வு அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. எனவே என்னன்னா, சாதி அடையாளத்தையும் சாதி பெருமிதத்தையும் காட்டக்கூடிய வகையில பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்ல இந்த சாதி கயிறுகள் இருப்பது என்பது யதார்த்தம். அது சார்ந்த படுகொலைகள், வெட்டு, குத்து என்பது பலது நடக்குது. அந்த
எனவே அது வேணான்னு சொல்றதுதான் வந்து நம்ம இந்த ஆய்வறிக்கின்ற விஷயங்கள். இதை வந்து எச் ராஜா வந்து எதிர்க்கிறாருன்னா நம்ம வரவேற்கணும்னு அர்த்தம். எச் ராஜா எதிர்க்கிறாரு. இன்னும் என்ன சொல்லுவாங்க யூஸ்வலா அப்படின்னா, பாஜக பொறுத்தவரைக்கும் இப்ப ரீசெண்டா கூட இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் மீது ஒரு கரிசனை இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் என்னதான் இருந்தாலும் மக்களை போய் சந்திக்கிறாங்க, ஓட்டு கேட்கறாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு அந்த அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு, ஜெய்சங்கருக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு, எச் ராஜாக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு பேசுவாங்க. பட் அதே தமிழிசை தான் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்டார்ஸ் பண்றாங்க ஜாதி கயிறு. ஆமா, ஜாதி கயிறுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்றத தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. அண்ட் கடந்த முறை அதிமுக ஆட்சி இருக்கும்போது அவங்க தான் தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில செயலாளராக இருந்தாங்க. அவங்க படிச்ச ஸ்கூல் மேலேயே பழி போடுறாங்க. அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல்ல இருந்து அங்க வந்து என்ன வந்து பொட்டுலாம் வச்சுட்டு வரக்கூடாது. எச் ராஜா சொல்றது வந்து நம்ம ஒன்னா ஏற்க முடியாது. நான் தமிழிசை சொன்னா அது பண்ணா இப்ப வந்து எல்முருகன் சொன்னா ஏத்துக்குமா? பிஜேபியில் இருக்கிற அமைச்சராக இருக்கிற எல்முருகன் அவர் சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஸோ வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்குது? இப்போ பிரதமர் மோடி எந்த இதை சார்ந்திருக்கு? அப்போ அவர் சொன்னா ஏத்துக்க முடியுமா? அவர் தானே வந்து எந்த அளவுக்கு வந்து நாட்டு மக்களை மத அடிப்படை பிளவுபடுத்தி வந்து பேச முடியும். ஸோ அவங்க சித்தாந்தம் அந்த நபர் அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறனால எந்த சமூகத்துல பிறந்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரு கருத்தியல் அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க. அந்த கருத்தியலுக்கு அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க. அது எனவே என்னன்னா நம்ம வந்து எச் ராஜா சொல்றாரு, எல்முருகன் சொல்றாரு, தமிழிசை சொல்றாருன்னு பார்க்க முடியாது. இது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜகவோட அடிப்படை விஷயமே அவங்க எப்படி கட்சியை வளர்க்க முடியும், அவங்க இந்த சமூகத்தை எப்படி பார்க்கறாங்கன்னா பாஜக இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்துக்கள் எல்லாருமே சிறப்பாக வாழ்ந்த பிறகும் இஸ்லாமிய படையெடுப்பும் அல்லது வந்து கிறிஸ்துவ பள்ளிகள் வந்த பிறகுதான் நீங்க ஏற்றத்தாழ் வந்ததாக அவர்கள் வந்து அவர் கருதுறாங்க. எனவே சிறுபான்மையர் வந்து ஒழிக்கப்பட்டுட்டா எல்லாம் சரியாயிடுன்றது அவங்க கருத்து. ஆனால் 1000 ஆண்டுகளாக இங்க சாதியின் பெயரால நிலைநிறுத்தக்கூடிய கருத்தில் உருவாக்குறது மனுஸ்மிருதி கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட கல்வி மறுக்கப்படுகிறது, இன்னைக்கும் மறுக்கப்படுகிறது. ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வந்து சமதளமான ஒரு வாழ்க்கை வந்து இந்த சமூக அமைப்பில் இல்லை. அப்போ இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தில் இருக்க பல பேர் என்னன்னா ஏன் இங்க இருக்கக்கூடிய மதம் மாறுறாங்கன்னா, உனக்கு இந்து மதத்துல வந்து என்னன்னா எனக்கான ஒரு சரிசமமான ஒரு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லைன்னும் போது நான் வந்து மதம் மாறக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப இந்து என்று சொல்லக்கூடிய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதம், இந்து மதம் ஒண்ணு இருக்கா? அது வந்து சமயமா இருக்குதுங்கப்பா. இந்த இடத்துல பல பிரிவுகளா இருக்கின்றது. அவர்கள்லாம் பண்ணனா இதெல்லாம் ஒட்டுமொத்த ஒரு அடையாளமா இந்து என்ற அடையாளத்தை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைத்து அதன் பேரில் அரசியல் நடத்தக்கூடியவர்கள் பாஜக கட்சி. இந்துவாக கருதக்கூடியவர்கள், இந்து மதத்துக்குள்ள இருக்கவர்கள் சாதி அடிப்பில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதையெல்லாம் அடக்கி ஒடுக்கி நீங்க வந்து அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவர்கள் பாஜக. அந்த சமூகத்துக்குள்ள ஜனநாயக ஒரு போக்கு உருவாவதை எல்லலும் விரும்பாதவர்கள் பாஜகவுடைய கோட்பாடு. எனவே என்னன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்களா இருக்கணும் அப்படிதானே பேச முடியும். அதுல என்ன நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது. சோ இது மட்டும் இல்லாம இந்த டாமினன்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் வந்து கல்வி நிலையங்களை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறது, பெரிய பொறுப்புகள் இருக்குது, அண்ட் ஆசிரியர்கள் வந்து அதே பள்ளியில தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருப்பது, அவர்களை பணிமாற்றம் செய்யாமல் இருப்பது, இது போன்ற நடவடிக்கைகளை வந்து மென்ஷன் பண்ண மாதிரி என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதுல களையெடுக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஜாதி பேரை தாங்கிடக்கூடிய பள்ளிகள் மீது அதை மாத்துறதுக்கான முயற்சிகள்ல இறங்கணுன்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. இதையும் வந்து எதுக்குறாங்க. இன்னைக்கு கயிறு அதெல்லாம் சாதிய பிரச்சனை அப்படின்னா டாமினன்ட் கம்யூனிட்டின்னு ஒண்ணு இல்ல. நீங்க ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அவங்க வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ண முயற்சிக்கிறீங்க, பள்ளிக்கூடங்களை என்ன பண்ண முயற்சிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நான் இப்ப குறிப்பிட்ட இந்த பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமானது. ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பள்ளியை கண்ட்ரோல் பண்றது, ரன் பண்றது அப்படின்றது, சாதி பேரை தாங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எவ்வளவு முக்கியமானது, ரிமூவ் பண்றது அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது, அது பாஜக இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அறிக்கையில் வந்து ஆதி திராவிடர் பள்ளிகள் உட்பட அந்த எல்லா பேரும் எடுக்கணும்னு சொல்றாங்க. அதை சொல்றாங்க. இதுல வந்து ஆதி திராவிடர் பள்ளிகளை வந்து பொது பள்ளியோட அதாவது கல்வித்துறை இணைக்கின்ற கோரிக்கை வந்து அதிமுக பிரிவுல முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும் போது கொண்டு வந்தாங்க. அப்போ இப்போ நம்மெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தணும், பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா நீங்க ஆதி திராவிடர் பள்ளிகள் வந்து பொது பள்ளியோடு இணைக்கிறது மூலயமாக அதுக்கு ஒரு சில சிக்கல்கள்லாம் உருவாக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. பேசின பிறகு அந்த போராட்டத்து பிறகு தற்காலிகமா வந்து அதை வந்து ஜெயலலிதா வந்து அதை வந்து பின்வாங்கினாங்க. இப்போ அன்றைக்கு எதிர்த்த பலர் ஆதி திராவிடர் பள்ளிகளை பொது பள்ளியோடு இணைக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் கூட இன்னைக்கு வந்து பொது பள்ளியோடு இணைக்கலாம், ஏன்னா தனியா இருக்க வேணாம், அப்புறம் வந்து என்னன்னா அதுல வந்து அதுக்கு சில பாதகமான அம்சம் இருக்குன்னு பேசக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்த வந்து நீங்க இப்போ நமக்கு கேள்வின்னா எல்லா பள்ளிகளையும் ஒரு கொடையின் கீழ் ஒரு 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 அம்பர்லாய்க்குள்ள நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை தீந்துருமா அப்படின்றது ஒரு கேள்வி எனக்கே இருக்கு. அப்போ அதனாலதான் சொல்றேன் இந்த இடம் விவாதிக்க வேண்டிய இடம். இதுல வந்து உங்களுக்கு மாற்று கருத்துனா அது விவாதிக்க வேண்டிய இடம் இருக்குது. ஏன்னா
நீங்க அதாவது வந்து நம்ம பிஜேபி சொல்றதுல விடுங்க, அவன் வந்து ஒரு சாதி வெறியோட இல்ல மத வெறியோட பேசக்கூடிய ஒரு குரூப், அதை விடுங்க. பட் ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு செயல்படக்கூடியவர்கள், பள்ளிக்கூடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள், சமூக அக்கறை கொண்டவர்களுக்கு என்னன்னா 2 விதமான கருத்து இருக்குது. நீங்க வந்து ஆதி திராவிடர் பள்ளியை வந்து பொது பள்ளியோட இணைக்கக்கூடாது, இல்ல இணைக்கணும். 2 பேருக்கும் என்னன்னா ஒரு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்றாங்க, அனுபவங்கள்ல இருந்து தான் சொல்றாங்க. அப்ப இதை நாம் வந்து எப்படி உள்வாங்குவது என்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இதே வந்து விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய இடமா நான் பாக்குறேன். ஒண்ணு. 2வது, அவர் சொன்னது போல ரெக்கமெண்டேஷன்ல சொன்ன போதுன்னா, பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் அடையாளப்படுத்து உதவித்தொகை வாங்கும் போதுன்னா, நீங்க வந்து எப்படி கூப்பிடுவோம் நமக்கு தெரியும், அந்த கிளாஸ் டீச்சர் எழுந்து நிக்க சொல்றது, அதோட பல டோன் இருக்குது, அந்த சொல்லக்கூடிய டோன்லாம். அதெல்லாம் வந்து உள்வாங்கி இருக்கு இந்த அறிக்கை. உள்வாங்கி என்ன பண்ணனா, இதை வந்து என்னன்னா, நீ வந்து கிளாஸ் ரூம்ல பேசக்கூடாது, அது HMக்கு ஒரு ரோல் இருக்குது, தலைமை ஆசிரியர் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ்ல வந்து எப்படி உட்கார வைக்கிறது, எப்படி ஆல்பபெட் பேசுற மாதிரி பல விஷயங்களை வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சரியாவே உள்வாங்கி இந்த பரிந்துரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பயிற்சி பெறக்கூடிய டிப்ளமோ கோர்ஸ்ல இருந்து பிஎட் வரைக்கும்னா அந்த பாடத்திட்டங்கள்ல எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரணும், ஆசிரியர்களுக்கு சொல்லக்கூடிய பாடத்திட்டங்கள்ல சாதி ஒழிப்பு சார்ந்த இந்த மாதிரி சாதிய பாகுபாட்டற்ற முறையில கல்வி வளாகம் நடத்துவதில்ல, மாணவர் நடத்துவதில்ல என்ன விதமான பயிற்சி அளிக்கின்ற மாதிரி ஆசிரியர்களுக்கான பயிற்சி குறித்தும் வந்து அறிக்கை வந்து சரியாவே சுட்டி காண்பித்திருக்குது. அதெல்லாம் செழுமைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தா சத்துணவு கூடத்தை வந்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, காமன் கிச்சனுக்கு போக சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல ஒரு சத்துணவு கூட இருக்கும், அது மூலயமா சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு பதில் என்னன்னா காமன் கிச்சன்ல இருந்து கொண்டு வரணுன்றாரு. காமன் கிச்சன் போயிட்டு அது வந்து தீர்ந்துருமான்றது ஒரு கேள்வி இருக்குது. பிரச்சனை பள்ளிக்கூடத்துல வந்து என்னன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு அக்கா வந்து சமைச்சு கொடுக்குறாங்கன்னா, அது சாப்பிட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணான்னா, அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது என்பது பார்க்கணும் கண்டி. நான் வந்து அதையே தூக்கி ஒரு காமன் கிச்சனுக்கு போயிடுறது என்பது வந்து சரியா இருக்குமான்னு எனக்கு வந்து அது ஒரு சரியான நடவடிக்கை எனக்கு படலை அந்த விஷயங்கள். அது இல்லை, அங்கே பணியாளருக்கு சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காரு. அது வந்து அந்த இடமும் வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு அம்சங்களா இருக்கிறது. மற்றபடி பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஒரு பரந்தப்பட்ட பார்வையோட இந்த டாமினன்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பள்ளிக்குள்ள இருக்கிறது, சாதி பேரை தாங்கிருக்கக்கூடிய பள்ளிகள், அதான் சாதி பேரை தாங்கிருக்கிற பள்ளிகள் நீக்கிறது என்பது வேற, ஆதி திராவிட நலத்துறைன்றது இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆதி திராவிடர் இது எப்படி பார்க்கணும்? ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கறதுனாலே என் பேரை அவங்க பேரை வச்சுக்கலாம்னு சொன்னா அவங்க சாதியாளர் வச்சு எப்படி பண்ண முடியும்? எனவே சாதியின் அடிப்படையில் நீ வந்து இந்த பேரை வந்து நிறுத்த வைக்க கூடாது, பணம் கொடுக்கறதுனாலே நீ வச்சிட முடியாது, பேரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண உட்பட அந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்து சுட்டி காண்பித்திருக்காரு. இதெல்லாம் வந்து வரவேற்று நடைமுறைப்படுத்த வேண்டிய அம்சங்கள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.